அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக தேசிய தலைவர் நட்டா நாளை சென்னை வரும் நிலையில் பாஜக மையக்குழு நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்களான திரு ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன் உள்ளிட்டவர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறார். இவர்களோடு சேர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் அவர் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக பாஜகனுடைய நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளை, அதாவது 11ஆம் தேதி ஜே.பி. நட்டா சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வகையில் பல திட்டமிடல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை சரியாக 12 மணிக்கு விமான நிலையத்திலிருந்து லீ மெரிடியன் ஹோட்டலுக்கு அவர் செல்ல இருக்கிறார். அங்கே பாஜகவினுடைய மையக்குழு நிர்வாகிகள் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான அந்த ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன், அதேபோல ரவி பச்சமுத்து உள்ளிட்ட முக்கியமான தலைவர்களும் சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டாலும் கூட அது இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. அதே வேளையில் குறிப்பாக காட்டாங்குளத்தூரில் நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகளுக்காக தற்போது நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டம், குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து இதில் பேசப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் லீ மெரிடியன் ஹோட்டலுக்கு அங்கே சில முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறார். அதற்கு பிறகு மாலை மின்ட் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் தற்போது பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்ட் பகுதியில் ஏற்கனவே நடைபயணம் மேற்கொள்வதற்கு சென்னையினுடைய 4 முக்கிய இடங்களில் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் எந்த இடத்திலுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக காரணம் கூறி தற்போது அதற்கான நடைபயணத்திற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நடந்து செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை பாஜகவினர் திட்டமிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நாளை மாலை 7 மணிக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி மின்ட் பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 200வது எண் மண் எண் மக்கள் என்ற அந்த நடைபயணத்திற்கு தற்போது அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை ஓபிஎஸ் அதே போல ஜே.பி. நட்டா சந்திப்பு ஒருவேளை நடைபெறுகிற பட்சத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கும். ஏனென்றால் அதிமுகவிற்கும் தற்போது இந்த கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட அதிமுக தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு சந்திப்புக்கான அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதிமுகவை யாரை பார்க்கிறார்கள் பாஜக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் பார்க்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நாளை பதில் கிடைத்துவிடும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.